Hi, வணக்கம். This is Maga exercise 1.4 லமா second one. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் y = x பவர் 1/3 என்ற வளைவரையை பயன்படுத்தி கீழ்காணும் சார்புகளை ஒரே தளத்தில் வரைக. ஒரே இதுல வரைய சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த சமன்பாடை எடுத்துக்கிறேன். மகா அது பவர் வந்து 1/3ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இது பேர் கியூப் ரூட்டு. அப்போ நம்ம எடுக்க வேண்டிய நம்பர் கியூப் நம்பராக எடுக்கணும். என்ன சமயம் எடுக்கணும்? கியூப் நம்பர். அப்போ எது மக கியூப் நம்பர்னா 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216 இப்படி சொல்கிறோம் இல்லையா? இந்த நம்பரை தான் நம்ம எடுக்கணும். ஸோ 4/3, 5/3, 6/3. நம்ம எடுக்க வேண்டிய எண்ணெய் இதான். 1 எடுக்கணும், 8 எடுக்கணும், 27 எடுக்கணும், 64 எடுக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்? 1 8 மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அடுக்குங்க ஒற்றைப்படை. ஏன்னா நம்ம கியூப்னாவே தெரியும், ஜோடி இல்லாத நம்பர். நான் என்ன பண்ணுறேன்? நான் -8 எடுக்கிறேன். அடுத்தது -1, 0 +1 +8ன்னு எடுக்கிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகிடும் சாமி? அடுக்கு ஒற்றைப்படையாக இருக்கிறதுனால -8 அடுக்கு 1/3. -8 எப்படி எழுதலாம்? -2 அடுக்கு 3 எழுதலாமா? அடுக்கு 1/3. அடுக்கடுக்காக இருந்தால் என்ன பண்ணிக்கணும்? பெருக்கணும். ஒரு எண்ணு அதனுடைய தலைகீழி என்ன பண்ணும்? கேன்சல் ஆகிடுமா? அப்போ -2. ஓகே செல்லம், சாமி புரியுதா? -8 எடுத்தால் -2, -1 எடுத்தால் +1, 0 எடுத்தால் 0, +1 எடுத்தால் +1, 8 எடுத்தால் +2. ஏன்னா 2 அடுக்கு 3 தான் 8, 1 அடுக்கு 3 1 தான், 0 அடுக்கு 3 0 தான். இந்த இது இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம வளைவரை வரைஞ்சிடலாம். -8க்கு நேராக -2. நான் என்ன பண்ணியிருக்கேன் பாரு சாமி, 2 4 6 8 எடுத்துங்க. ஏன்னா நிறைய கோடு வந்து வரும். இந்த பக்கம் நமக்கு -9 வரைக்கும் அப்படி வந்தாகணும், இல்லைனா 10 வரைக்கும் வரணும், இல்லைனா 8 வரைக்கும் வரணும். இந்த பக்கம் பார்த்தோம்னா நிறைய போகணும் நமக்கு. ஸோ குறைஞ்சது நமக்கு 8 8 வரணும். 8 8 16 நமக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம்? 2 2 எடுக்கிறேன். இது எதில் இருக்குமாக்கா? கிராஃப் போட்டு போனால் இல்லை, நீங்கள் ஒயிட் பேப்பரில் தான் போட்டாகணும். -8க்கு நேராக -2, -8 இதான், -2 மூன்றாம் கால் பகுதி. ஓகேவா? அடுத்தது -1க்கு நேராக -1 தான். -1 இந்த பாதி. இது ஒய்ஹெச் மட்டும் பாருங்கள், 1 2 3 எடுத்திருக்கேன். -1 இது -1. ஸோ இதுக்கு நேராக இங்கே போடுறோம். நான் ஜாயின் பண்ணிக்கினே வரேன். அடுத்தது 0க்கு நேராக 0, +1க்கு நேராக +1. இதுதான் +1. ஏன்னா 2 எடுத்திருக்கேன். +1 இது இருக்குது. +8க்கு நேராக +2, +8க்கு நேராக +2. இந்த வளைவரை பேர் என்ன சாமி? y = x பவர் 1/3. ஓகேவா? எப்படி போகுது பார்த்தீங்களா வளைவரை? ஒரு வேளை இப்படி போதா நான் தெரில. ஓகே, அடுத்தது -x பவர் 1/3. என்னென்னா குறி மாறணும். இது +x, இது என்னது? -x. சரி புரியுதா? +x -x. அப்போ என்னென்னா மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், இது கீழே இருக்கிற குறி மட்டும் மாறும். -2 +2. ஓகே, புரியுதா சாமி? இதனுடைய எதிரெண் இதுக்கு எதிராக வரும். இது ஒய்யில் வரும். ஸோ -8க்கு நேராக +2, -8க்கு நேராக +2 மேலே, -1க்கு நேராக +1, -1 இதான், +1 இது. நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்தது 0க்கு நேராக 0, இதான் 0,0. அடுத்தது 1க்கு நேராக -1, +1க்கு நேராக -1. அடுத்தது 8க்கு நேராக -2, +8க்கு நேராக -2. இது யார் சாமி? y = -x பவர் 1/3. ஓகே செல்லம். அடுத்து தேர்ட் ஒன் பார் சாமி. x பவர் 1/3 +1. இது இருக்கு இல்லையா? இது கூட 1 கூட்டணும். எங்கே? ஒய்யில் தான் நம்ம கூட்ட போகிறோம். பாருங்கள், மேலே இருக்குது அப்படியே தான் இருக்குது. ஒய்யில் 1 கூட்டுறோம். ஸோ +1னா ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். -2 +1 -1, -1 +1 0, 0 +1 1, 1 +1 2, 2 +1 3. ஓகே, ஸோ -8க்கு நேராக -1, -8க்கு நேராக -1. நீங்கள் படத்தை பார்க்கும்போது தெரியும் சாமி, ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு வளைவரையாக வரும், இங்கே ஒரு வளைவரையாக வரும். ஓகே, சரி.
அடுத்தது மைனஸ் ஒன்றுக்கு நேராக 0. மைனஸ் ஒன்று இதான் 0. மைனஸ் ஒன்றுக்கு நேராக 0. சாரி 0,0வா? அடுத்தது 0க்கு நேராக ப்ளஸ் 1. 0க்கு நேராக ப்ளஸ் 1 தொகுது. அடுத்தது ப்ளஸ் 1க்கு நேராக ப்ளஸ் 2. ப்ளஸ் 1 இதான் இதற்கு ப்ளஸ் 2. ப்ளஸ் 8க்கு நேராக ப்ளஸ் 3. ப்ளஸ் 8க்கு நேராக ப்ளஸ் 3. இது யார்? y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 ப்ளஸ் 1. ஓகே செல்லம், கண்டிப்பாக இது இந்த பக்கம் வலைப்பறி போயினே இருக்கும், நீங்கள் அம்புக்குறி போடணும். ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள் சாமி. மைனஸ் 1 எக்ஸ் பவர் 1/3 தான். மைனஸ் 1 எதில்? ஒய்யில் பார்க்கணும். ஸோ -2 -1 -3 -1 -1 -1 -2 0 -1 -1 1 -1 0 2 -1 1. ஓகேவா? அப்போ -8க்கு நேராக -3 ஆப்போசிட்டில் வரும். இதுதான் இருக்கும். இது ரிவர்ஸ் கியர் போட்டு வரும். -8க்கு நேராக -3 -8க்கு நேராக -3 இது. ஓகே, அடுத்தது -1க்கு நேராக -2. -1க்கு நேராக -2. அடுத்தது 0க்கு நேராக -1. 0க்கு நேராக -1. 1க்கு நேராக 0. 1க்கு நேராக 0. அடுத்தது +8க்கு நேராக +1. +8க்கு நேராக +1. எப்படி போன தெரியாது, போட்டாச்சு. ஓகே, y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 -1. அடுத்து ஃபோர்த் ஒன் சாமி. y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் பவர் 1/3. இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். அந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அடுக்கு 3 வர நம்பராக இருக்கணும். அப்போ அடுக்கு 3 வர நம்பர் யார் யார்? எனக்கு 8 1 2 கியூப் 8 வருமா? 1 கியூப் 1 வருமா? அப்புறம் 0 வரணுமா? அப்புறம் +1 வரணும், +8 வரணும். ஓகே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1க்கு எனக்கு கியூப் நம்பராக வரணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு கியூப் நம்பர் 8. இந்த +1 அந்தான பக்கம் போச்சுன்னா -1 மாறி 8லேருந்து 1 கழிச்சா 7. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் எடுக்க போகிறேன், நான் +7ன்னு எடுக்கிறேன். +7ன்னு எடுத்தேன்னா வந்துடும் எனக்கு 2 கியூப் 8 தானே சாமி? அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1 இதுக்கு என்ன வரணும்? +1ன்னு வரணும். அந்த +1 அந்தான பக்கம் போச்சுன்னா -1 மாறும், 0 ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 0 போட்டேன்னா ஆன்சர் என்ன செல்லம் வரணும்? எனக்கு +1. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1க்கு நேராக அந்த +8 போட்டால் மாதிரி -8 போடுறேன். -8 போட்டால், அதாவது இதுக்குள்ளே -8 வரணும். இந்த +1 அந்தான பக்கம் போச்சுன்னா -1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -9 போட்டால் ஆன்சர் என்ன வரும் சாமி? எனக்கு -2. ஏன்? 2/3 தான் 8. ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸ் தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போடணும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 இதுக்கு பதிலாக 0ன்னு வரணும். அப்படின்னா இந்த +1 அந்தான பக்கம் போச்சுன்னா -1 மாறிடும். அப்போ -1 போட்டோன்னா சாமி வரும் எனக்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 ஃபுல்லாக இது 0. 0 அடுக்கு 1/3 0 தான். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1க்கு பதிலாக நான் -8 போகிற மாதிரி -1 போட்டேன். சில புரியுதா? இந்த -8 போட்டு பார்க்கணும். -1 0 1 8 எதுக்கு பதிலாக? எக்ஸ் ப்ளஸ் 1க்கு பதிலாக போடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 1க்கு பதிலாக -8 போடணும். எக்ஸ் ப்ளஸ் 1க்கு பதிலாக -1 தான். அதாவது இதுக்கு ஃபுல்லாக இந்த நம்பர் தான் மட்டும் தான் என்னால் கியூப் ரூட் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1க்கு பதிலாக 0 இருக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 1க்கு பதிலாக +1 இருக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 2க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1க்கு பதிலாக +8 இருக்கணும். இப்போது இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் இதனுடைய கியூபு 2 கியூப் -2 கியூப் -1 கியூப் 0 கியூப் +1 கியூப் +2 கியூப். அதான் கியூப் ரூட் இருக்கு இல்லையா, அதனால். ஸோ இதெல்லாம் இது மாதிரி வச்சு நம்ம போட்டாச்சு. ஓகே சாமி, ஆன்சர் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு போட்டாச்சு. -2 -1 இங்கே 0 இந்த பக்கம் வந்துருக்கணும். +1 +2 இப்போ குறிச்சிக்கலாம். -9க்கு நேராக -2 -9 -2 இந்த இதுவே -2 இங்கே மூன்றாம் கால் பகுதியில். ஓகேவா? அடுத்து -2க்கு நேராக -1 -2 -1 -2 -1 நான் ஜாயின் பண்ண போகிறேன். அடுத்தது 0க்கு நேராக +1 0க்கு நேராக +1
இதுக்கு நேரம் அது இருக்கு இல்லையா? -1க்கு நேராக 0. இதை போடாத விட்டா -1க்கு நேராக 0. -1க்கு நேராக 0. ஸோ இங்கே போயிட்டு அடுத்து 0க்கு நேராக +1. 0க்கு நேராக +1. ஐயோ குழப்பிட்ட செல்லம். அடுத்தது +7க்கு நேராக +2. +7க்கு நேராக +2. +7 தான் 7க்கு நேராக +2. இது y = x + 1 the whole power 1/3. ஒருவேளை உங்களுக்கு இங்கே x - 1ன்னு கொடுத்தாங்கன்னா x - 1க்கு பதிலாக என்ன வரணும்? எனக்கு -8 வரணும். x - 1க்கு பதிலாக -1 வரணும். ஏன்னா க்யூப் ரூட் இங்கே க்யூப் ரூட்டாக இருக்கிறதுனால. அடுத்து x - 1க்கு நேராக 0 வரணும். x - 1க்கு நேராக +1 வரணும். x - 1க்கு நேராக +8 வரணும். இதை போட்டுட்டிங்கன்னு சொன்னால் ஏன் இது -2√3 தான் 8, -1√3 தான் -1. இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது போகிறதுக்கு ஈஸியாகிடும். ஓகே சொல்லும். சரி, ஒரே வளைவரையில் இதை வரைஞ்சி காமிச்சாச்சு. படம்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் புறமெல்லாம் எல்லாமே ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும், கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூம்மா.